பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஓர் நற்செய்தி. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆரம்ப நாட்கள்ல ஏதேன் தோட்டத்தில் ஆதி மனிதன் பாவத்தினால வீழ்ந்து போனாங்க. பாவத்தில் வீழ்ந்து போன இந்த மனிதனை மீட்டெடுக்க, ரட்சிக்க தேவ சித்தம் கொண்டார். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் கழித்து இந்த பூமியிலே இயேசு என்ற மனித சாயலாய் தேவன் தோன்றினார். பாவத்தில் வீழ்ந்து போன மனுக்குலத்துக்கு இன்று சந்தோஷம் உண்டானது. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திலிருந்தும் சாத்தானுடைய ஆதிக்கத்திலிருந்தும் நம்மளை விடுதலையாக்கி நம்மளை ரட்சிப்பாருங்க. சகையு என்ற ஒரு மனிதன் இருந்தான், பெரிய பணக்காரன். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவரை பார்க்க ரொம்ப ஆவலாக இருந்தான். அவரை பார்க்க பிரயாசப்பட்டான். ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து சொன்னார், சகையுவே வா, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். கூடியிருந்த ஜனங்கள்லாம் சொன்னாங்க, இவ பாவமுள்ள மனுஷனாச்சே. சகையு சொன்னாங்க, ஆண்டவரே, என் சொத்துல பாதி அளவை நான் ஏழைகளுக்கு தானமா கொடுத்துட்றேன். நான் யார்கிட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தா 4 மடங்கு திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னான். ஆனா பார்த்த ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு பாவத்தை ஒத்துக்கொண்ட, வா, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். ஆமாங்க, உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து உங்களை ஒப்பு கொடுத்து அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு உங்களுக்கு ரட்சிப்பு வந்து விட்டது. அதற்காகவே இன்று இயேசு இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்தார். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you.